Good morning students. In class la application of vector algebra la example 6.4 பார்க்கலாம். With the usual notations in any triangle ABC prove by vector method a by sin a equal to b by sin b equal to c by sin c. Okay. இப்போ triangle ABC எடுத்துக்கலாம். ரெண்டுத்துக்கும் இடையில உள்ள sides BC is equal to a vector, AC is equal to b vector and AB is equal to c vector. Okay. இதுக்கு இடையில உள்ள angle வந்து இது pi minus c, pi minus a, pi minus b. ஓகே இப்போ BC வெக்டர் இஸ் ஈக்குவல் டு அது எல்லாத்தையும் இப்போ நான் சொன்னது எல்லாத்தையுமே அப்படியே நோட்டேஷனில் எழுதிட்டு இதோட மாடுலஸ் ஆஃப் BC இஸ் ஈக்குவல் டு A, மாடுலஸ் ஆஃப் CA இஸ் ஈக்குவல் டு B, மாடுலஸ் ஆஃப் AB இஸ் ஈக்குவல் டு C. ஓகே இந்த ட்ரையாங்கிளில் 3 சைட்ஸையும் ஆட் பண்ணால் எனக்கு 0 வரணும். BC வெக்டர் ப்ளஸ் CA வெக்டர் ப்ளஸ் AB வெக்டர் ஈக்குவல் டு 0. ஓகே இப்போது மல்டிப்ளை பை BC ஆன் போத் சைட்ஸ். மல்டிப்ளை பை BC அப்படின்னா டாட் ப்ராடக்ட் இல்லை, கிராஸ் ப்ராடக்ட் இந்த இடத்துல. ஓகே அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோ. அப்போது BC கிராஸ் ஆஃப் இந்த மொத்த வேல்யூ அப்படியே எழுது. BC வெக்டர் ப்ளஸ் CA வெக்டர் ப்ளஸ் AB வெக்டர் ஈக்குவல் டு இங்கே BC வெக்டர் கிராஸ் 0, அகைன் இது வந்து 0 ஆகிடும். இப்போது இது ரெண்டை மல்டிப்ளை பண்ண BC கிராஸ் BC ப்ளஸ் BC வெக்டர் கிராஸ் CA வெக்டர், அடுத்து BC வெக்டர் கிராஸ் AB வெக்டர் ஈக்குவல் டு 0. நமக்கு தெரியும் A கிராஸ் A ஈக்குவல் டு 0, ஸோ இந்த டேர்ம் 0 ஆகிடும். The rest of the terms மட்டும் எழுதிக்கோ. BC வெக்டர் கிராஸ் CA வெக்டர் ப்ளஸ் BC வெக்டர் கிராஸ் AB வெக்டர் ஈக்குவல் டு 0. ஓகே இதை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போவோம். இப்போ BC வெக்டர் கிராஸ் CA வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் BC வெக்டர் கிராஸ் AB வெக்டர். ஓகே இதை ஆர்டர் நீ மாற்றி எழுதுனீங்கன்னா ஒரு மைனஸால் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே அப்போது AB வெக்டர் கிராஸ் BC வெக்டர்னால் ஒரு மைனஸ் போடுவேன். அப்போது அது ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஓகே இதே ஈக்குவேஷன் ஒன்று அசியூம் பண்ணேன். இப்போது BC வெக்டர் இந்த ட்ரையாங்கிளில் நம்ம போடுறோம் இல்லையா, BC வெக்டர் ப்ளஸ் CA வெக்டர் ப்ளஸ் AB வெக்டர் ஈக்குவல் டு 0. இதை மல்டிப்ளை பை CA வெக்டர். அப்போ CAயால் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோம். இங்கேயும் CA வெக்டர் கிராஸ் 0 வெக்டர். ஓகே இண்டிவிஜுவல் இதை டேர்ம்ஸால் மல்டிப்ளை பண்ண CA வெக்டர் கிராஸ் BC வெக்டர், CA வெக்டர் கிராஸ் BC வெக்டர், CA வெக்டர் கிராஸ் CA வெக்டர், CA வெக்டர் கிராஸ் AB வெக்டர் ஈக்குவல் டு 0. ஓகே இப்போது இந்த ரெண்டு டேர்ம் CA வெக்டர் கிராஸ் BC வெக்டர் இது வந்து A கிராஸ் A ஈக்குவல் டு 0, அதனால் இந்த டேர்ம் 0 ஆகிடும். ப்ளஸ் CA வெக்டர் கிராஸ் AB வெக்டர் ஈக்குவல் டு 0. ஓகே இப்போது இந்த டேர்ம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கோ. CA வெக்டர் கிராஸ் BC வெக்டர் ஈக்குவல் டு இந்த டேர்ம் ரைட் ஹேண்ட் சைடு வருது மைனஸ் CA வெக்டர் கிராஸ் AB வெக்டர். ஓகே இதை ஆர்டர் சேஞ்ச் பண்ணோன்னா மைனஸ் ஆகும் இல்லையா. BC வெக்டர் கிராஸ் CA வெக்டர் இது அப்படி வச்சுக்கோ. மைனஸ் CA வெக்டர் கிராஸ் AB வெக்டர்னு வச்சுக்கோ. ஓகே இதில் இந்த ஆர்டரும் சேஞ்ச் பண்ண வேண்டாம், லெஃப்ட் சைடு மட்டும் சேஞ்ச் பண்ண. ஸோ இந்த மைனஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ BC வெக்டர் கிராஸ் CA வெக்டர் இஸ் ஈக்குவல் டு CA வெக்டர் கிராஸ் AB வெக்டர். இது வந்து செகண்ட் ஈக்குவேஷனா. ஓகே இப்போ ஃபஸ்ட் அண்ட் செகண்டில் இருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா BC வெக்டர் கிராஸ் CA வெக்டர் ஈக்குவல் டு AB வெக்டர் கிராஸ் BC வெக்டர் ஈக்குவல் டு CA வெக்டர் கிராஸ் AB வெக்டர். ஓகே இப்போ மூணுத்துக்கு மாடுலஸ் சைடு சரியா. மாடுலஸ் ஆஃப் BC வெக்டர் கிராஸ் CA வெக்டர், மாடுலஸ் ஆஃப் AB வெக்டர் கிராஸ் BC வெக்டர், மாடுலஸ் ஆஃப் CA வெக்டர் கிராஸ் AB வெக்டர். கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தோன்னா AB இன்ட்டு சைன் ஆஃப் பை மைனஸ் C ஈக்குவல் டு இங்கே CA இன்ட்டு சைன் ஆஃப் பை மைனஸ் B இன்ட்டு BC இன்ட்டு சைன் ஆஃப் பை மைனஸ் A. ஓகே அப்போது AB சைன் C, CA சைன் B, BC சைன் A. ஓகே டோட்டலாக ABCயால் டிவைட் பண்ண அப்படின்னா AB கேன்சல் ஆகிட்டு sin C by C, இங்கே CA கேன்சல் ஆகிட்டு sin B by B, இங்கே BC கேன்சல் ஆகிட்டு sin A by A வரும். அப்போது sin C by C ஈக்குவல் டு sin B by B ஈக்குவல் டு sin A by A. அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுத்தேன்னா ரெசிப்ரோக்கல் எடுத்துகிட்டு ஆர்டர் மாற்றிக்கோ. A by sin A ஈக்குவல் டு B by sin B ஈக்குவல் டு C by sin C. ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.